கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பேபிகார்ன் கிரேவி செய்யறதுக்கு பேபிகார்னை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவையும் உப்பையும் சேர்த்துட்டு இந்த பேபிகார்னை நல்லா ஸ்மூத்தாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில தண்ணியை நல்லா சுத்தமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாங்க. வெண்ணெய் நல்லா உருகினதையுமே இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதையுமே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் பொன்னிறம் ஆனதையுமே இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதையுமே இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசம் போனதையுமே இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தக்காளியுடைய பச்சை வாசம் போய் கலர் மாற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே விட்டுருங்க. அப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையுமே இதுல ஒரு 15 அளவு முந்திரி எடுத்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது இந்த கிரேவி ரொம்ப ரிச்சா இருக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துல நம்ம ஓபன் பண்ணோம்னா கிரேவி நல்லா பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். மறுபடியும் தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணோம்னா நல்ல எண்ணெய் தனியா பிரிஞ்சு நிற்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பேபிகார்னை இதுல சேர்த்துக்கலாங்க. பேபிகார்னை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கனால திருப்பியும் இதை வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேபிகார்னை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவி நல்லா ஒரு தடவை கொதி வரணுங்க. அதுக்காக நம்ம திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு இந்த கிரேவி நல்லா கொதி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு கசூரி மெத்தி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேபிகார்ன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ரிச்சாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.